கடந்த ஆட்சியில் ஒட்டுமொத்த மாநில உரிமைகளையும் மத்திய அரசிடம் அதிமுக அடகு வைத்து விட்டதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் வைரவன்பட்டியில் திமுக சார்பில் நடந்த பொதுக்கூட்டத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். கட்சியின் மூத்த நிர்வாகிகள் 1500 பேருக்கு பொற்கிழியை வழங்கிய அவர் பின்னர் நிகழ்ச்சியில் பேசினார். பிரதமர் மோடி 2020 இந்தியாவை வல்லரசாக மாற்றுவேன் என்று கூறி தற்போது 2040 வல்லரசாக்குவேன் என்று கூறி வருவதாக அமைச்சர் உதயநிதி குற்றம் சாட்டினார். மேலும் கடந்த முறை ஆட்சி செய்த அதிமுக ஒட்டுமொத்த மாநில உரிமைகளையும் மத்திய அரசிடம் அடகு வைத்து விட்டதாக குற்றம் சாட்டினார். 9 ஆண்டுகளா குறிப்பிட்டு சொல்லணும், தமிழ்நாட்டை மட்டும் மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றாந்தை மனப்பான்மையோடு நம்மளை வழிநடத்திட்டு இருக்கிறாங்க. கடந்த அதிமுக ஆட்சியில அனைத்து 8 வருட 2 ஆண்டுகளுக்கு முன்பு 8 வருட அதிமுக ஆட்சியில அனைத்து மாநில உரிமைகளையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடகு வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் நாம கட்டுகின்ற வரிப்பணம், ஒன்றிய அரசுக்கு ₹1 வரிப்பணம் கட்டணும்னா நமக்கு ஒன்றிய அரசு திருப்பி தர எவ்வளவு தெரியுமா? வெறும் 28 காசு. நாம கொடுக்கிறது ₹1, அவங்க நமக்கு திருப்பி தர்றது வெறும் 28 காசு. அனைத்து கார்பரேட்டுகளுக்கான அரசு தான் ஒன்றிய பாஜக அரசு.